அந்த ரட்சிப்புல சந்தோஷம் இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். எத்தனை பேர் நான் வந்து மனம் திரும்பினது நல்லதுன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன் தெரியுமா சபைக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க? ஏன் தெரியுமா சபைக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட நீங்க என்னவா இல்லை? சாட்சியா இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்க சந்தோஷமா இல்லை. அன்னைக்கும் அழுதுகிட்டே தான் அம்மா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க. எது இருந்தா என்ன, எது இல்லைன்னா என்ன, அன்று எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறான்னு சந்தோஷத்தோட வந்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் கர்த்தர் ஞானஸ்தானத்தை கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அந்த அக்கா என்னடா இது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொங்கி மாதிரி இருந்துச்சு, இப்போ ரட்சிக்கப்பட்டது தான், அது முகத்தில் சந்தோஷத்தை பாரு, பிரசன்னத்தை பாரு, விசுவாச அறிக்கையை பாரு, கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையை பாரு, அது ஆராதனையை பாரு, அது வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருன்னு உன்னை பார்க்குறவனே என்ன பண்ணிடுவான்? நீனும் ரட்சிக்கப்பட்ட வருஷ கணக்கு ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ எப்போ பார்த்தாலும் பாஸ்டரம்மா இதுக்காக ஜோம் பண்ணுங்க, பாஸ்டரம்மா அதுக்காக ஜோம் பண்ணுங்க, என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு, என் பையன் அப்படி பண்ணுறாரு, என் பொண்ணு அப்படி பண்ணுறா. நீ நல்லா இருக்கியா? நான் முதல்ல சரியாகணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொன்னேன்? என்ன பண்ணணும்? நம்முடைய ரட்சிப்புல சந்தோஷமா இருக்கணும்.